இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுது. ஏன்னா ஆட்சி முடிஞ்சு ஆட்சி பதவி முதலமைச்சர் ஏற்றும். ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் போதே எல்லா அமைச்சர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 அமைச்சர்களோட தான் அவரும் பதவியேற்றார். அதே போல தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் போதும் எல்லா அமைச்சர்களோட தான் பதவியேற்றார். ஆனா புதுச்சேரியில தான் விந்தையாகுது. இன்னும் பதவி வைக்கிறதும் அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கிறதுக்கு பல மாசங்கள் எடுத்துக்கிறதுக்கும், சில அமைச்சர்களுக்கு இலாக்காவே கொடுக்காம இருக்கிறதுக்கும், சில இப்படி எப்படி அழகா வைக்கிறதுக்கும், இது என்ன புதுச்சேரி முதலமைச்சர் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதியா இருந்தேன்னா அது அவருக்கு மட்டும்தான் நன்மை, மக்களுக்கு என்ன நன்மை? அவர் தான் யாகம் பண்ணுவாரு, சாமி கும்பிடுவாரு, எல்லாம் செய்வார், மக்களுக்கு நன்மை. அப்போ அவர் தேசியவாதியா இருந்தாதான் மக்களுக்கு நன்மை, மக்களை பத்தி பேசுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியேற்றாரு, எல்லார்ட்டையும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதே போல எல்லா அமைச்சர்களும் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பணி அந்த நடக்குது. என்ன அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்த்து பார்க்க வேண்டியதை பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. ஆனா புதுச்சேரியில எந்த விதமான வேலைகளும் இங்க நடக்கல.